ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போது வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி அவங்களுடைய ஸ்டேட்டஸில் 1080 பிக்சல்ஸில் வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த 1080 பிக்சல் ரெசல்யூஷன் எப்படி மேக் பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சோம் அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் தான் வந்து ப்ளே ஆகிட்ருக்கும். அதோட முக்கியமாக நம்ம 1080 பிக்சலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம ஸ்டேட்டஸில் கட் பண்ணி வச்சாலும் அது கசம்சன் ஆகி அதோட பிக்சல்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே டேமேஜ்ட் ஆகி பார்க்குறதுக்கே அந்த வீடியோ நல்லா இருக்காது, அந்தளவுக்கு மோசமான நிலைமை தான் இருக்கும். ஆனால் இப்போ மட்டும் 1080 பிக்சல்ஸில் எப்படி அந்த வீடியோலாம் ப்ளே ஆகுது அப்படிங்கிறதையும் அதை எப்படி மேக் பண்ணணும், அதுக்கு என்ன அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நம்மளுடைய ஸ்டேட்டஸை 1080 பிக்சல்ஸ்லையும் ஹரிசாண்டல் பொசிஷன்லையும் வீடியோ வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோப் ப்ரீமியர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், அதாவது அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது வந்து பிசியில் தான் சப்போர்ட் பண்ணும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கம்பைல் ஆகிட்டுருக்கு. இது கம்பைல் ஆனதுக்கு அப்புறம் இதனுடைய ஹோம் பேஜ் எப்படி இருக்கும், இதில் நம்ம எப்படி போய் நம்மளுடைய வீடியோவை எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அடாப் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அது நீங்கள் என்ன ஒரு நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப்னு நான் கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நான் லொக்கேஷனை, அதாவது எந்த இடத்துல நான் அதை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனு நான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து லோக்கல் டிஸ்க் சியை வந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் இது. இதில் நான் கர்சரை வைக்கிற இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ ஐட்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சைடில் இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு விண்டோ. அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரைட்டில், அதாவது டாப்பில் செகண்ட் ரைட்டில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் எடிட்டிங் மோட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதில் கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக டைம் பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொதுவாகவே நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 FPS, அதாவது ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இமேஜஸ். ஒரு குறிப்பிட்ட வீடியோக்குள்ளே எத்தனை ஒரு செகண்டுக்கு எவ்வளோ இமேஜ் உள்ளே போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே இந்த FPS, ஃப்ரேம் பர் செகண்ட் அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஸோ இதில் ஹையஸ்டான ஃப்ரேம்ஸ் உள்ளே வரும்போது அதனுடைய கிளாரிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம டைம் பேஸில் 60 FPS வந்து செலக்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ 60 ஃப்ரேம் பர் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃப்ரேம் சைஸை நம்ம எப்போவுமே 1080 பிக்சல்ஸில் வச்சுருப்போம். ஸோ இப்போது ஃப்ரேம் சைஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல், செகண்டாக இருக்கிற பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் நீங்கள் 1080 பிக்சல்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் இருக்கிற இந்த ஒரு பாக்ஸில் நான் கொடுக்குற இந்த நம்பரே நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிக்கோங்க. இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2246 அப்படிங்கிற ஒரு நம்பரை நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த நம்பரை நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிக்கலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பிக்சலுடைய எலாபரேஷன் இருக்கும். அதாவது ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும்போது வைட் ஆங்கிளில் வந்து எலாபரேட் ஆகும். ஸோ அந்த எலாபரேட் ஆகும்போதும் பிக்சல்ஸ் வந்து உடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெசல்யூஷன் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஃபைல் ஃபார்மட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் 4ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2 1080i, அப்புறம் வந்து P2 1080p 60 Hz அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விட்த் அண்ட் ஹைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஏற்கனவே இருந்த ஒரு செட்டிங்ஸில் இருந்த லெவலில் தான் இருக்கும். இதை ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம சேவ் பண்ணியிருக்க இந்த ஒரு செட்டிங்ஸ்க்கு மாறிக்கும். அதுக்கப்புறம் கீழே சீக்வன்ஸோட நேமும் நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸுக்கு ப்ளூ கலரில் மார்ஜின் மாதிரி போட்டிருக்கும். இதில் எடிட்டில் போயிட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டாப் ரைட் கார்னரில் ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இதில் நமக்கு ஏதாவது ஒரு இமேஜ் தேவை, ஏதாவது ஒரு வீடியோ தேவை அப்படின்னா அதை ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில்
இம்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இம்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ, அதாவது நீங்கள் கட் பண்ண நினைக்கிற வீடியோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக காட்டும். அதில் உங்களுடைய வீடியோ எந்த இடத்துல இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். சரி, ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அந்த ஃபைல் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் டைட்டில் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸுக்கு வந்து விழுந்துடும். அந்த பாக்ஸில் விழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் எங்கேருந்து எது வரைக்கும் கட் பண்ணணும், அதாவது டைம் செகண்ட்ஸில் சொல்கிறேன், எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்குள்ளே கட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் இந்த ஒரு பாக்ஸ் மூலியமாக கட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு பாக்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கீழே இருக்க பாக்ஸுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வீடியோவை கட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தேவையான ஒரு சீக்வன்ஸ், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தேவையான ஒரு சின்ன சீக்வன்ஸை வந்து நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராஜெக்ட் டேபிள், அதுக்கு கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஜெக்ட் டேபிள்லேருந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கம்பைலர் டேபிளுக்கு வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை கொண்டு போகணும். ஸோ வந்து அதை ட்ராக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த சைடும் வச்சுருங்க. இப்போ வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது இந்த இடத்துல இருக்க ப்ராஜெக்ட் வந்து மேலே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இதில் நம்ம எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட் அதில் என்ன நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் அது இதில் வந்து எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. இந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வீடியோ அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். இதில் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்திங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆங்கிள் வரைக்கும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் ஸ்கேல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை சுற்றி ஃப்ரேம்ஸ் மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்துடும். அதை வந்து நீங்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்கேலில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்ச் வரைக்கும் கூட நீங்கள் வந்து அந்த வீடியோவை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்க முடியும். அதற்காக தான் இந்த ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது வேறு எதுவுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதை மட்டும் மாற்றினாவே போதும். அடுத்ததாக நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண அதே ரெசல்யூஷனில் அதே மாதிரி ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த வீடியோவில் மேலே இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த ஒரு வேகத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அந்த ஃபைல்லையே கடைசியில் இருக்கும். ஓப்பன் ஆகிற அந்த பாக்ஸில் டைம் இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆப்டிக்கல் ஃப்ளோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வீடியோவில் ப்ளே ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் எந்தெந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. தெளிவாக பார்த்துட்டு அதே மாதிரி ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஹை பிட்ரேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பிட்ரேட்டை வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து டார்கெட் பிட்ரேட் அப்படின்னு அதுவே ஒரு குறிப்பிட்ட டயத்தோடு இருக்கும். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு டார்கெட் பிட்ரேட்டை கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஏன் இந்த டார்கெட் பிட்ரேட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிட்ரேட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஆடியோவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போகும். அதை விட முக்கியமாக பிக்சல்ஸ் வந்து உடைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் டார்கெட் பிட்ரேட் அப்படிங்கிறது வந்து கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உள்ளே வர்ற எம்பிபிஎஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு வர்ற எம்பிஸ் இருக்குது பார்த்தீங்களா, டேட்டா, அதை அந்த வீடியோவோட எம்பி அது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால் உங்களுடைய பிக்சல் கிளாரிட்டி அப்படிங்கிறது பிக்சர் கிளாரிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நேரடியாக வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துடலாம். ஸோ இப்போது நீங்கள் எடிட் பண்ண அந்த வீடியோ எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து 1080 பிக்சல்ஸில் உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய பிக்சலில் வரைக்கும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுடைய ஃபைல் எந்த இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல போய் உட்காந்துரும். ஸோ அதுலேருந்து எடுத்து உங்களுடைய செல்லுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு செல்லுக்கு ஷேரிட் மூலியமாகவோ இல்லை டேட்டா கேபிள் மூலியமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை ஸ்டேட்டஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் இந்த பிக்சல்ஸு கொஞ்சம் கூட உடையாது, ரொம்பவே தெளிவாக இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் தன்னுடைய வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி இந்த மாதிரி அழகான ஒரு ஸ்டேட்டஸை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸும் வந்து சூப்பராகவே இருக்கும். இதே மாதிரி 1080 பிக்சல்ஸில் நீங்கள் வந்து அந்த ரெசல்யூஷனையும் பார்க்க முடியும். இதுக்கு செல்லு எந்த கண்டிஷனில் இருக்குது, செல்லு வந்து லோ பட்ஜெட் செல்லு, ஹை பட்ஜெட் செல்லு அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எல்லா செல்லுக்கும் இதே மாதிரி ஈக்குவலாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.